கோணத்திலே இருக்க. உடனே ஆண்டவர் பேசும்பொழுது டக்குன்னு உடனே டக்குன்னு ஒபீடியன்ஸுக்கு வந்துடணும். ஆண்டவரே பேசுங்க, கர்த்தாவே சொல்லும் உடனே கேட்கிறேன்ற அந்த ப்ராசஸ்க்கு வந்துடணும். இப்ப the foundation of the build, அதாவது நம்முடைய ஜீவியத்தின் மேல அவ்வளவு அக்கறை உள்ள தேவனாய் இருக்கு. not nominal Christians, we are spiritual Christians. இப்ப இந்த ஜீவியத்துக்கு மாறா நம்மளுடைய கட்டுமானத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு பேர் தான் என்ன? நம்முடைய ஜீவியத்துக்கு மாறாக விரோதமாக நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்க விடாம, நம்மளை ஆண்டவருக்குள்ளாக வேறு விட விடாம, நம்ம ஆண்டவரை நேசிக்காம, நம்ம ஜெபிக்காம, ஆராதிக்காம, சபைக்குள்ள வர விடாம, இதெல்லாம் ஒரு காரியம் தடுக்குது. அதுக்கு பேர் தான் பாவம். யார் சொன்னா? ஸ்தோத்திரம். பரவாயில்ல, விழிச்சிருக்கீங்க, ஜெபம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாவம். ஓகேவா? சின். அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? சின். பாவம். பாவம் தானே நம்மள ஜீவித்தை கட்ட விடாம தடை பண்ணுது. நம்ம ஜெபம் பண்றோம், போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பாவம் இருந்துச்சுன்னா ஜபத்துக்கு பதிலே கிடைக்காது. என்னுடைய சிந்தை அக்கிரம சிந்தை கொண்டதுனால ஜபத்துக்கு பதில் தரும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். என் ஜபத்துக்கு பதில் கிடைக்காத காரணம் அக்கிரம சிந்தை. அதுக்கு பேர் தான் சின், இன்ஃபர்மிட்டி. இன்னும் அக்கிரமம் அவன் பாவத்தை விட மேலானது அக்கிரமம். சின் இதுதான் என்ன செய்யுது? இந்த பவுண்டேஷனை உடைக்குது, பில்ட் பண்ண எழும்ப விடாம அவன் தடுக்கிறது பாவம். ஓகே, இந்த பாவத்தை ஒரு ரெண்டு விதமா ஒரு நிருபம் எழுதுற ஒரு ஆசிரியர் இந்த ரெண்டு காரியத்தை அதிகமா வலியுறுத்தி பேசுறாரு. இந்த ரெண்டு காரியம் தான் ரொம்ப மோசமானது பாவத்துல அப்படின்னு சொல்லி. முதலாவது பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம பொதுவா எதை சொல்லலாம்? யாருக்கு அந்த வெளிப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். பாவம். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நம்ம சபை வெளிப்பாடு உள்ள சபை தான். செல்ஃப் எல்லாம் எஸ்லயே வரும் பாருங்க. செல்ஃப் மறக்க கூடாதுன்றதுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சு இந்த சின் அப்படின்னு சொன்னா சுயம். சுயம் சுயம் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு ஆண்டவரோ அந்த வார்த்தையே தேவையில்லை, நான் பார்த்துப்பேன், எனக்கு இருக்கு, எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் என்ன மேனேஜ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. நம்ம யாருக்கும் நல்லது கெட்டது நினைக்க கூடாது, நம்ம யாருக்கும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம யாருக்கும் எதுவுமே நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. யாருக்கு என்ன நினைச்சேன், யாருக்கு என்ன அப்படின்னு வாழ்றாங்க பாத்தீங்களா சில பேரு. நம்மளால யாருக்கும் என்ன இல்ல, எந்த கெடுதல் இல்லப்பா, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுப்பா, நம்ம பாட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடப்பா அப்படின்னு சில பேரு. அதுக்கு பேர் தான் செல்ஃப். நல்லதானே, நல்ல இன்டென்ஷன் தான், நல்லதானே சொன்னாரு, யாருக்கும் கெடுதல் இல்லாம வாழணுங்க, யாருக்கும் துரோகம் நினைக்காம, யாருக்கும் எது அப்படி இருந்து வாழ்ந்துங்க, அப்படி மட்டும் மனுஷன் தானே அவரு. ஆனா அதுவே பைபிள் படி சுயம். ரைட்டா? சுயம் இஸ் a sin. ஏன் அந்த சுயத்தை சின்னா, தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது இதை நீ ஒரு ஆர்டரோட தான் வச்சு, இந்த எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், நீ இதை மட்டும் நீ என்ன செய்யாத, சாப்பிடாதன்றதுலதான் ஆரம்பிக்கிறார். இவன் என்ன செஞ்சான்? அவர் வார்த்தையை தள்ளி விட்டுட்டு இவன் அதை சாப்பிட்டான். இப்ப அங்கதான் இருக்குது என்னது? சுயம். எவைகளெல்லாம் கர்த்தர் வார்த்தை அல்லாதபடிக்கு நாமே நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு எல்லாமே சுயம். இந்த சுயத்துல நீங்க இங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதே நீங்க சுயத்தை வெறுத்துதான். ஏன்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், சில தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும். இது சொல்ல போனா ஒரு வேலை இருக்கும், ஒரு கல்யாணம் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி இருக்கும், ஒரு ஏதோ ஒன்ன உங்களை நீங்க அதெல்லாம் புறப்பாக்கிட்டு தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னும் பொழுது அதுவே ஒரு சுயத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க போகலன்னா 4 பேர் கோச்சிப்பான், உங்க சொந்த காலத்துல கோச்சிப்பான், இல்ல உங்க மேனேஜ்மெண்ட்ல ஏன் வரல இன்னைக்கு வேலையில திட்டுவாங்க, அல்ல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 5000 ரூபாய் இன்னைக்கு கிடைக்க வேண்டியதா இருந்துச்சு. அம்மாவை பார்த்துக்காம பாட்டு சர்ச்சைக்கு போறியாடா உங்க அப்பா சொல்லுவாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த சூழ்நிலை நீ போறிய சர்ச்சைக்கு அப்படின்னா ஏசுறாரு, அப்படின்னா அவ்வளவு அரக்கண்டனா அவரு அப்படின்னு ஒரு பேச்சு வாங்கியிருக்கலாம். என்ன உனக்கு மனசாச்சே இல்லையா? அவர்கிட்ட பாஸ்டர் உடனே எனக்கு வந்துருவாங்க, பாஸ்டரா இல்ல வேற ஏதாவது ரவுடிங் பண்ணிட்டு இருக்காரா இப்படி கேட்ட ஆள்லாம் இருக்காங்க. என்ன ஒரு வண்டி தான் வந்துதான் ஆகுமா, வந்துதான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டவரு இங்க உட்கார்ந்து இருக்காரு.
விஜயகுமார் வீட்டுக்காரு ஒரு தடவை கேட்டிருக்காரா? சொன்னீங்களா ஒரு தடவை? அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போய்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டிருக்காரு. அவரையும் பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு ஆண்டவர். அப்படிதான் போய் ஆகணும் அப்படின்னு அந்த உட்கார வச்சிருக்கிற ஒரு பேர் தான் இயேசுநாதரு. ஸ்தோத்திரம். இது மாதிரி நிறைய வருவாங்க. அப்படி கேட்டவங்க எல்லாம் சீக்கிரம் முந்தி அடிச்சுட்டு வருவாங்க. இந்த விதத்துல அவங்களை ரட்சிப்பு தொடும். சோ இதெல்லாம் ஒரு சுயத்துக்கு மறிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் தீர்மானித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த வாழ்க்கைக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு நிலை பாவம்னு சொன்னா நம்ம ஏதோ யாரையும் கொலை செஞ்சல, யாரையும் திருடல, யார் வீட்லயும் போய் கொள்ளடிக்கல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறோம். அது இல்ல. நீங்க கடவுள் வார்த்தை இன்னைக்கு என்ன, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, அத எவ்வளவு கண்ணும் கருத்துமா, அது இல்லாம சீட்டு போட்டு ஆளா 9:30 மணிக்கு ஆறாவதுனா 9:35 வந்தீங்க பாத்தீங்களா? அது இன்னும் எக்ஸலண்டான சுயத்தை சாவடிச்சதான ஒரு விஷயம். அது இடையில ஜாயிண்ட் எல்லாம் பண்றது இல்ல. 6 9:30 கரெக்டா இந்த 9:30 உள்ளர நுழையிறதுக்கு பேர் தான் சுயத்தை பரிபூர்ணமாய் சாவடிச்ச ஆளுங்க. சோத்திரம். ஏன்னா போன வாரம் சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தேன். வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம். நம்ம ஆளுங்க 9 மணிக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு ஆராதனை. 10 மணிக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. நான் நிக்கிறேன் பாரு அப்படின்னு. நீங்க நிப்பீங்க. உங்க பலி அங்கீகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறதான ஒரு விழிப்பு வேணும். ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்ல, அடி வாங்கக்கூடாது. விளங்குதா? விளங்காது. இது விளங்காது. கண்டிப்பா விளங்குதுன்னு சொல்லுவீங்க, ஆனா விளங்காது. நான் விளக்கம் கொடுக்குறேன். ஒருத்தன் வெளிப்பிரகாரத்துல தொட்டியில கால் கழுவாம உள்ள வந்தான்னு வச்சுங்க, இதுதான் ஒரு ஆராதனை ஒழுங்கு. ஆராதனை ஒழுங்கு முறையில இது ஒண்ணு. இதுதான் சிஸ்டமேட்டிக் வர்ஷிப், முறைப்படுத்தப்பட்ட ஆராதனை. தேவன் இந்த ஆராதனை தான் அவரு அங்கீகரிக்கிறார். எதுக்கு வெளியில தொட்டி வச்சுக்கிறான்னா, உள்ள நீ கண்ட இடத்துல போயிட்டு தமக்குன்னு நுழைய முடியாது. நீ செருப்பே போட்டிருந்தாலும் உள்ள நுழையும் போது கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ள வரணும். உட்பிரகாரத்துக்கு வரணும்னா வெளிப்பிரகாரத்துல இருக்க தொட்டியில கால் கையெல்லாம் நினைச்சு கழுவி சுத்திகரிச்சு தான் வரணும். உட்பிரகாரத்துக்கு வரும் பொழுது உன் பலி கொண்டு வர பத்தியா, அதுவும் சுத்தம் பண்ணப்படணும். உன் பலியில ஏதாவது ஊடு கொருடு நொண்டு நொடசு இருந்துச்சுன்னா அங்கீகரிக்கப்பட மாட்டேன். வெளியில போன்னு தொத்து விட்டுருவோம் ஆசாரியன். போ வெளியே போ, இதெல்லாம் எடுத்துட்டு வராது போ. நீயும் முக்கியம், உன் பலியும் முக்கியம். அதான் அன்னைக்கு இருந்ததான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆராதனை. இன்னைக்கு கிருபாசனத்தில யாரும் நெருங்கி சேர்க்க சாக்கியம் வந்ததுனால பாவத்தோடையே அழுக்கோடையே உள்ள அப்போ பிதோவை அன்பான தேவா அருமை பலி அங்கீகரிக்கப்பட்ட, நீ அங்கீகரிக்கப்பட்ட. இப்ப பாரு, இடம் தான் மாற்றமாயிருக்கே ஒழித்து வழிமுறைகள் எல்லாமே ஒண்ணுதான், வழிகள் எல்லாமே ஒண்ணுதான். பாவனிக்கு செய்யாமே எத்தனை புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை விட அதிகம். லிட்டரலா ஒருத்தன் போயிட்டு உபச்சாரம் பண்ணதான் பாவம் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல மண்டை இருக்கு பாரு, நினைச்சாலே அப்பவே நீ பாவம் பண்ணிட்ட, அசுத்தம் பண்ணிட்ட, அருவருப்பு பண்ணிட்ட. இதோட நீ போய் எப்படி பரிசுத்தம்? தேவன் யாரு? நம்ம ஆராதிச்சோமா? இவரே ஆராதிக்கும் இவர்தான் நான் ஆராதிக்கும் தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவரியா? என்டர்லி டிஃபரெண்ட்.